சதையான இருதயம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். எசேக்கியேல் 36:26. நான் உன் வாழ்க்கையில் செய்பவைகளை உன்னால் ஜீரணிக்க முடியவில்லை. அவைகள் உன் இருதயத்திற்குள் செல்லாததற்கு காரணம் உன் கல்லான இருதயமே. உன்னை மகிமையாய் நடத்தி வருகின்ற என் பிரசன்னத்தை உன்னால் அங்கீகரிக்க முடியவில்லை. நான் உனக்கு கிருபையாய் கொடுத்தவைகளுக்காக உன்னால் முழு மனதோடு நன்றி செலுத்த முடியவில்லை. நான் கொடுத்த சுகம், பலன், ஜீவனுக்காக உன்னால் திருப்தியாய் இருக்க முடியவில்லை. நான் கொடுத்த பணம், வேலை, குடும்பத்திற்காய் உன்னால் மனரம்யமாய் இருக்க முடியவில்லை. உன் இருதய கடினத்தின் நிமித்தம் உன்னால் என் வார்த்தைகளை வாசிக்க மட்டுமே முடிகிறது. அதில் என் சத்தத்தை தெளிவாய் கேட்க முடியவில்லை. என் நடத்துதல்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. என் மகிமையின் பிரசன்னத்தை அனுபவிக்க முடியவில்லை. உன் உறவுகளில் வெறுமை காணப்படுகிறது. உன் உணர்வுகளில் கரைகள் காணப்படுகிறது. உன் வாழ்க்கையின் அர்த்தம் புரியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறாய். உன்னை நான் இப்படியே விட போவதும் இல்லை. இன்று உனக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உன் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உன் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உனக்கு கொடுப்பேன். ஜெபம். பரிசுத்த பிதாவே, என்னுடைய கல்லான இருதயத்தை எடுத்து இன்று எனக்கு உம்மை உணர்ந்து கொள்ளும் சதையான இருதயத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.